அண்மை செய்தி. நகை, சொத்து உள்ளிட்ட எதையும் அனுமானம் வைக்காமல் விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரை கடன் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டங்களுக்கு நிதியானது ஒதுக்கீடு செய்யப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக விவசாயிகள் நலன் தொடர்பாக பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 15,642 கோடி ரூபாயில் விவசாயிகளுக்கான வட்டி மானியத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதாவது விவசாயிகள் கிரெடிட் கார்டு மூலம், அதாவது கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு பண மூலதனம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. விவசாயிகள் தோட்டக்கலை உள்ளிட்ட பயிர்களுக்கு 3 லட்சம் வரை கடன் பெறும் வகையிலும் மற்றும் விவசாயம் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு 2 லட்சம் வரை ஆண்டுக்கு 7% வட்டி விகிதத்தில் கடன் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்றொரு முக்கிய அறிவிப்பாக நெல் உள்ளிட்ட குறைந்தபட்ச பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலையும் உயர்த்தி மத்திய அரசானது தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.